والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين وبعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பெருமதிப்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வழமையாக நடக்கக்கூடிய இந்த விடுமுறை நாட்களில் ஒவ்வொரு தலைப்பிட இங்கே நல்ல பல விஷயங்கள் எடுத்து சொல்லப்படுகிறது. இந்த அடிப்படையில் இன்று அல் குர்ஆன் கூறக்கூடிய விசுவாசிகளின் மோமின்களின் பண்பாடுகள் எவை என்ற தலைப்பு எனக்கு போடப்பட்டிருக்கிறது. அல் குர்ஆனை எடுத்து நாங்கள் பார்க்கும் பொழுது பல இடங்களில் அல்லாஹ்வை நம்பிய விசுவாசிகள், அந்த மோமின்கள், அவர்களுடைய பண்பாடுகள் எப்படி அமைந்திருக்கிறது என்று அல் குர்ஆன் எடுத்து சொல்கிறது. அதிலே ஒரு இடத்திலே சொல்லும் பொழுது சூரத்துல் மோமினூன் ஆரம்ப முதல் வசனத்திலிருந்து தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், கத் அஃப்லஹல் மோமினூன், விசுவாசிகள் வெற்றி பெற்று விட்டார்கள், விமோசனம் அடைந்து விட்டார்கள். எப்படியான மோமின்கள் என்றால், அல்லதீன ஹும் ஃபி ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அந்த தொழுகையில் அவர்கள் பணிவாக உள்ளச்சத்தோடு அந்த தொழுகையை அமைதியாக நிறைவேற்றுவார்கள். அதை தொழுகைக்கு வரும்பொழுது அவர்கள் தொழுகையிலே பணிவு, யா அல்லாஹ், உனக்காகவே நான் ருக்கு செய்கிறேன், உனக்காகவே சிரம் பணிகிறேன். அந்த பணிவு அந்த உண்மையான விசுவாசிகளிடத்திலே அது அமைந்து விடுகிறது. இன்னும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், முதலாவது அவர்கள் தொழுகையில் பணிவாக உள்ளச்சத்தோடு தொழுவார்கள். வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன், ரெண்டாவது பண்பாடு, அந்த விசுவாசிகள் அவர்கள் வீண் விளையாட்டுக்களில் ஈடுபடாமல் அதிலிருந்து விலகி நடந்து கொள்வார்கள். வீணானவைகளில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். ஏண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, ஒரு முஸ்லிம் அவனுடைய இஸ்லாம் அழகாகுவதாக இருந்தால் அவனுக்கு அனாவசியமான அவசியமற்ற செயல்களை விட்டும் அவன் தூரமாக வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்க்குஹு மா லா யானி, ஒரு முஸ்லிமுடைய இஸ்லாம் அழகாகுவதாக இருந்தால் அவனுக்கு தேவையில்லாததிலிருந்து அவன் அப்புறப்பட்டு போக வேண்டும். இதுதான் ஒரு உண்மையான முஸ்லிமுடைய, ஒரு விசுவாசியினுடைய பண்பாடாக இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன், எதுவெல்லாம் வீணாக விளையாட்டாக நேரப்போக்குக்காக சும்மா வீண் விளையாட்டாக இருக்கிறதோ அதிலே அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். அதை வெறுத்து ஒதுங்கி அவர்கள் பிரயோஜனமான காரியங்களில் ஈடுபடுவார்கள். அவர்களுடைய செயல்பாடுகள், அந்த விசுவாசிகளுடைய செயல்பாடுகள் அனைத்தும் ஏதாவது ஒன்றை அவர்கள் பேசினாலோ கதைத்தாலோ செயல்பாட்டிலோ எதுவானாலும் எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் அது வீணாக இருக்க மாட்டாது. அவசியமானதைத்தான் பேசுவார்கள், அவசியமானதான் செய்வார்கள், அவசியமான நடவடிக்கைகள் ஈடுபடுவார்கள். அனாவசியமானவைகளில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். மூணாவதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், அல்லாஹ் தனக்கு தந்த சொத்துக்கள், அல்லாஹ் தனக்கு தந்த பணம் காசுகள், அவைகளை அந்த சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக, அதை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக அதிலிருந்த அந்த அல்லாஹ் சொன்ன கடமையை சரியாக அவைகளை எடுத்து கொடுத்து விடுவார்கள். அந்த ஜக்காத்தை சரியாக நிறைவேற்றுவார்கள். ஏன், ஹுது மின் அம்வாலிஹிம் சதகத்தன் துதஹிருஹும், இந்த ஜக்காத் கொடுப்பதின் மூலமாக அவர்கள் சுத்தப்படுத்தப்படுகிறார்கள். அவருடைய கையில் இருக்கக்கூடிய அந்த பணம் சுத்தப்படுத்தப்படுகிறது. சொத்து சுகங்கள் செல்வங்கள் அனைத்துமே தூய்மையாக ஆக்கப்படுகிறது இந்த ஜக்காத்தின் மூலமாக. ஏன், அது அந்த பணத்திலிருந்து சம்பாத்தியத்திலிருந்து அசுத்தங்கள் அகற்றப்படுவது போன்ற ஒரு முறையை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அந்த ஜக்காத் என்ற கடமைக்கு அவர்களுக்கு ஜக்காத்து கடமையாகுமானால் அதை சரியாக அவர்கள் நிறைவேற்றிக் கொள்வார்கள். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அவர்கள் அந்த விசுவாசிகள் தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொள்வார்கள்.
ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்த விசுவாசித்த அல்லாஹ்வை நம்பிய மறுமையை நம்பிய ரசூல்மார்களை நம்பிய வேதங்களை நம்பிய மலக்குமாரை நம்பிய அந்த விசுவாசி இருக்கிறானே இவன் தன்னுடைய கற்புக்கு எப்போவும் அது ஆபத்து வராமல் பாதுகாத்து கொள்வான் என்ற மிக முக்கியமான ஒரு பகுதி. விசுவாசிகளை பொறுத்தவரையில் அந்த விபச்சாரங்களோ அல்லது மோசமான செயல்களோ அல்லது அவைகளுக்கு இட்டு செல்லக்கூடிய காரணிகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதில் ஈடுபட மாட்டார்கள். அதை விட்டும் தன்னை பாதுகாத்து கொள்வார்கள். அதில் அந்த விபச்சாரங்கள் ஈடுபடக்கூடியவர்களாக விசுவாசிகள் இருக்க மாட்டார்கள். ஏன் வேறொரு ஹதீஸில் நாங்கள் பார்க்கிறோம், அல் மோமின் லா யஸ்னி ஸானி வஹு மோமின். ஒரு விபச்சாரம் செய்யும் பொழுது அவன் அந்த ஈமான் அவனிடத்திலிருந்து கலட்டப்படுகிறது, ஈமான் உரியப்படுகிறது. ஈமான் இருக்கும் நிலையில் அவன் அந்த விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டான். இதன் மூலமாக எங்களுக்கு விளங்குகிறது என்னவென்றால், உண்மையான விசுவாசிகளாக இருந்தால் அவர்கள் தன்னுடைய கற்பை பாதுகாத்து அவர்கள் பாதுகாப்பாக ஏதொன்றும் மோசமான செயல்கள் ஈடுபடாமல் அந்த விபச்சாரத்துக்கு எதெல்லாம் விட்டு செல்லுமோ தகாத மோசமான பார்க்கக்கூடாதவைகளை நமக்கு தடை செய்யப்பட்டவைகளை விட்டும் தன்னுடைய கண்ணை பாதுகாத்து கொள்வார்கள். அல் குர்ஆனில் வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான், குல் லில் முஃமினீன, விசுவாசிகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி வகுல் லில் முஃமினாத், மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளும்படி சொல்லுங்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஏன் தனக்கு அனாவசியமானதை தடுக்கப்பட்டவைகளை தன்னுடைய உள்ளத்தை பராக்காக்கக்கூடிய அல்லாஹ்வை விட்டும் திசை திருப்பக்கூடிய மார்க்கத்தை விட்டும் திசை திருப்பக்கூடிய அல்லது விபச்சாரங்களை தூண்டக்கூடியவைகளை விட்டும் அவர்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்வது ஒரு விசுவாசியான ஆண் பெண் இருசாரர்களுடைய அவர்களுக்கும் அல்லாஹ் இட்ட கட்டளை அதுதான். ஏண்டா மனிதனுடைய பார்வை தான் இவைகளுக்கு இட்டு செல்லுகிறது மோசமான செயல்களுக்கு. என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஐனு தஸ்னி, கண் விபச்சாரம் செய்கிறது. அதனுடைய ஜினா அதை உள்ளம்தான் உண்மைப்படுத்துகிறது. அதனுடைய விபச்சாரம் பார்வை அதை பார்த்து ரசித்து அதை ருசித்து இன்பம் கண்டு அதன் மூலமாக அவனுடைய உள்ளத்திலே அதை ஓடிக்கொண்டிருக்கும் மோசமான ஒரு பார்வை, மோசமாக கண்ட காட்சி அது அப்படி மாறாமல் அப்படி உள்ளத்திலே பதிகிறது. வல் கல்பு யுசத்திக்கு தாலிக்கு அவை கதிபோ, அவனுடைய உள்ளம் அதை உண்மைப்படுத்தும் அல்லது பொய்யாக்கும். எனவே அந்த பார்வையை பொல்லாதது, அதை பாதுகாத்து கொள்வது இந்த விபச்சாரத்தை விட்டும் தன்னை பாதுகாத்து கொள்வதனுடைய ஆரம்பம் அதுதான். பார்வை அது அப்படி சிந்தனைக்கு போகும், அது அப்படி உள்ளத்திலே ஓடும். அன்பான சகோதரர்களே, இதை இப்படியான விசுவாசிகள் இதில் ஈடுபட மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். உண்மையான விசுவாசிகள் அவர்கள் ஹலாலான முறையிலே அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டவைகள் அதில் ஈடுபடுவார்கள், அதில் பிரச்சனை கிடையாது. அதுக்கு அடுத்ததாக சொல்கிறான், வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹதிஹிம் ராஊன். அவர்கள் ஏதாவது அறுதிமானங்கள் ஏதாவது எக்ரிமெண்ட் யாருக்காவது வாக்கு மூலம் கொடுத்திருந்தால் அதை சரியாக நிறைவேற்றுவார்கள். தான் கொடுத்திருந்தால் மற்றவர்களோடு ஏதாவது எக்ரிமெண்ட் பண்ணியிருந்தால் ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்திருந்தால் ஏதாவது அறுதிமானங்கள் செய்யப்பட்டிருந்தால் அதை அவர்கள் பூரணமாக நிறைவேற்றுவார்கள், அதிலே மோசம் செய்ய மாட்டார். எங்களுக்கு தெரியும், இந்த அமானிதம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள், மத்தஸ்ஸா யா ரசூலல்லாஹ், மறுமை நாள் எப்போ வரும்னு கேட்டார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா லுய்யிஅத்தில் அமானா, அமானிதங்கள் பால்படுத்தப்பட்டால் ஃபந்தல்ரிஸ் ஸஆ, மறுமை நாளை எதிர்பாருன்னு சொன்னார்கள். இந்த அமானிதம் என்பது அவ்வளோ பெருமதியானது. இந்த அமானிதங்களை மூமின்களை பொறுத்தவரையில் அது அவர்கள் சரியாக நிறைவேற்றுவார்கள். இந்த அமானிதம் மனிதர்களோடு செய்யக்கூடிய அமானிதங்கள் அறுதிமானங்கள் எக்ரிமெண்ட்டுகள் இருக்கும். இதமாக என்ன படைத்த ரப்போடு இருக்கக்கூடிய அறுதிமானம் என்ன, என்னை படைத்த ரப்போடு இருக்கக்கூடிய அமானிதம், அதையும் பால்படுத்த மாட்டார்கள். விசுவாசிகளை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த விஷயத்தை மக்களோடு, தன்னுடைய பெற்றோர்களோடு, பிள்ளைகளோடு, நண்பர்களோடு, வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்டவர்களோடு, அதே மாதிரி படைத்த ரப்போடு இருக்கக்கூடிய அறுதிமானம், நான் எப்படி எனக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நான் எப்படி நடக்க வேண்டும் என்று ரப்ப என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான். எனவே அவைகளில் நான் அந்த அறுதிமானங்களை முறித்தவனாக மாறக்கூடாது, அதில் கவனமாக இருப்பார்கள். அந்த அமானிதம் என்றது அப்படியான முக்கியமான ஒன்றென்றத்தை அல் குர்ஆன் எடுத்து சொல்கிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இதே மாதிரி அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், தொழுகைகளை உரிய நேரத்தில் சரியாக தொழுவார்கள். அவ்வல் வக்தில் ஈமான் ஜமாத்தோடு
எல்லா தொழுகைகளையும் எவைகளெல்லாம் அந்த முறையாக செய்யப்பட வேண்டுமோ அந்த முறைகளை பேணி அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அதில் எந்த தவறும் விட மாட்டார்கள். மோமினான மனிதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொல்லும் பொழுது சொன்னார்கள், 7 பேர்களுக்கு அல்லாஹு தாலா நாளை மறுமையில் நிழல் அளிக்கிறான். இன்னொரு ஹதீஸில் அவனுடைய அர்ஷுடைய நிலை கொடுக்கிறான். இதற்கு தகுதியானவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. அவர்களில் ஒரு மனிதன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுடைய உள்ளம் பள்ளியோடு கொழுவப்பட்டதாக பள்ளியோடு தொடர்புள்ளதாகவே இருக்கிறது. சுபஹ தொழுதுட்டு வந்தால் இவன் ஓய்வெடுத்து அல்லது வேலைக்கு போய்த்து எந்த வேலையில் ஈடுபட்டாலும் கூட அடிக்கடி நேரத்தை பார்த்து கொண்டிருப்பான். ஏன் காரணம், நான் அடுத்த தொழுகைக்கு போக வேண்டும், நான் எப்படி அடுத்த லுஹர் தொழுகைக்குரிய நேரங்கள் அதுக்குரிய வேலைகள் ஏற்பாடுகள் எல்லாம் சரியாயிக்கும். அதை பார்த்து சரியா டைமுக்கு நான் லுஹருக்கு போகணும். அந்த ஒரு அலாம், ஒரு ஞாபகமாக நினைவூட்டலாக ஃபோன்லேயோ அல்ல இதுலேயோ இப்படி ஒன்று வச்சு டைமை பார்த்து லுஹர் 12:22 கண்டா 12:12க்கு எனக்கு சலா டைம், நான் அதில் இருக்கிறேன், அதை அட் பண்ணியிருக்கிறேன், அதன் மூலம் எனக்கு ஒரு எல்லாம் தரப்படுகிறது, நினைவூட்டப்படுகிறது. இப்படி அந்த மனிதன் ஒரு மோமினை பொறுத்தவரை அடுத்த தொழுகைக்கு இப்போ பள்ளிக்கு போகிறத நினைப்பான். லுஹர் தொழுது முடிச்சுட்டு போனால் அசர் தொழுகை எப்படி, மகரிப் தொழுகை எப்படி, இஃப்தார் நோம்புடைய நேரம், நோம்பு திறந்துட்டு நான் எவ்வளோ நேரம் தரப்பட்டிருக்கிறது, என் இஃப்தாருக்கு எவ்வளோ நேரம் போகுது, 10 நிமிஷமா 15 நிமிஷமா, அதுக்குள்ளமா நான் முடிச்சுட்டு எனக்கு வீட்டிலேருந்து பள்ளிக்கு போகிறதுக்கு எத்தனை நிமிஷம் வேணும், எத்தனை செகண்ட் வேணும். இதை மனிதன் ஒரு மோமினை பொறுத்தவரையில் அதை சரியாக பிளான் பண்ணி அவனுடைய தொடர்பு அப்படித்தான் நீக்கும். இஷாவுடைய ஜமாத் எப்படி, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அந்த அவன்ட கல்பு பள்ளியோட தொழுகையோடு இந்த நேரம் தொடர்பு கொண்டே இருக்கும். அதை பார்த்து கொண்டிருப்பான். அடுத்த டைம் நான் எப்படி போகிறது, அடுத்த டைமுக்கு எப்படி செஞ்சால், இப்போ இன்றைக்கு இப்படி இப்படி ஒரு வேலை வந்துட்டுது, இந்த வேலை எப்படி நான் தொழுகைக்குள்ள. அன்பாசர்களே, அல்லாஹ்வினுடைய கடமைகளுக்கு முதலிடம் கொடுத்து நாங்கள் எந்த ஒரு வேலையும் செய்ய போகிற நேரத்திலையும் அல்லாஹ் எங்களுடைய வேலைகளை லேசாக ஆக்கி தருவான். சில நேரத்தில் நாங்கள் நினைப்போம், இப்போ பெய்த்து இமாம் ஜமாத்தை முடிச்சுட்டு தொழுதுட்டு வரும்பொழுது எனக்கு அது மிஸ் ஆகிடுமோ, எனவே நான் அதை செஞ்சு கொள்ளணும். அதை எப்படி செஞ்சு கொள்வது, தொழுகை விட்டு போட்டு போகிறதா, இமாம் ஜமாத்தை விட்டுட்டு போகிறதா, லேட்டாகி தொழுது கொள்ளலாம் தானே, எப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள மாதிரி நாங்கள் அந்த அல்லாஹுடைய அவனுடைய கடமைகளை நாங்கள் எப்படி அதை ஒழுங்குபடுத்துகிறோமோ அதை மாதிரி அல்லாஹ் ஏண்ட வேலையை ஒழுங்குபடுத்துவான். அதுக்கு நாங்கள் முதலிடம் கொடுத்து அல்லாஹ் ஏண்ட வேலைக்கு முதலிடம் தருவான். நான் தொழுதுட்டு எனக்கு அவசரம் ஒன்று, அவசரமாக கோல் ஒன்று பேசிக்கொள்ளணும், ஒன்று வேலை செஞ்சு கொள்ளணும், ஒன்றும் உலகத்தை பிறற்றதுக்கு ஒன்றும் இல்லை, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நான் நடக்கும். எனவே நாங்கள் தான் அதை மனுஷன் மாற்றிக்கொள்கிறான், உள்ளங்களை போட்டு தடமாறிக்கொண்டு பிச்சாட்டமாகி கொள்கிறோம். ஆனால் நாங்கள் அல்லாஹ்வினுடைய கடமைகளுடைய விஷயத்தில் சரியாக இப்போ வாய்ந்தால் அல்லாஹ் எங்கட வேலையை சரியாக செய்வான். இதைத்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு சிறுவராக இருக்கும் பொழுது சொல்லி கொடுத்தாங்க, இஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக் இஹ்ஃபதில்லாஹ் தஜிதுஹு துஜாஹக். நீ அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக செய், ஒன்ற விஷயங்களை அல்லாஹ் சரியாக செய்வான். நீ அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றி பாதுகாத்துவா, அல்லாஹ் உண்ட எந்த வேலைக்கு நீ கை வச்சினா அல்லாஹ் உனக்கு அல்லாஹ்வுடைய உதவியை உனக்கு முன்னுக்கு காணுவாய், அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சிறுவராக இருக்கும் பொழுதே சொல்லிக் கொடுத்தாங்க. அன்பாத சகோதரர்களே, அந்த தொழுகைக்கு முதலிடம் கொடுக்கிறது, அதை பேணி வாரதென்றால் அதில் முன்பின் சுன்னத்துகள். நான் இப்படி போனால் தான் எனக்கு முந்தின சுன்னத்து, லுஹருக்கு முந்தி 4 ரக்காத்தா, அதை எனக்கு தொழுது கொள்ளலாம். இந்த தொழுகை ஒவ்வொன்றுக்கும் இடையில் எனக்கு இக்காமத்துக்கு இடையில் போய்த்து ஒரு பள்ளியில் ஒரு முந்தின சுன்னத்தை தொழுது கொள்றதுக்கு, அல்லது கொஞ்சம் முந்தி நேரத்தோடு போய்த்து நான் குர்ஆன் ஓதிக்கொண்டு போட்டபடி தொழுகையை பூர்ணமாக முடிச்சுட்டு அமைதியாக சேருது. முன்பின் சுன்னத்துகள்லாம் பேணி அதை எல்லாத்துலேயும் அந்த தொழுகையினுடைய விஷயத்தில் டைம் அதை சரியாக ஒதுக்கி அமைதியாக ஒழுக்கமாக. இப்போ தொழுகை விஷயத்தில் அல்ல திருப்ப 2 விஷயம் சொல்கிறான். ஒன்று, முதலாவது சொல்கிறான், அவர்கள் ஹும் ஃபி ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அங்கே பணிவாக உள்ளச்சத்தோடு தொழுகை நிறைவேற்றுவார்கள். இங்கே அடுத்த திரும்ப அவங்களோட பண்பாடுகளில் சொல்லும் பொழுது அவர்கள் தாயிமோன், அந்த தொழுகைகளை பிடிச்சுவார்கள், அதில் சரியாக பேணி பாதுகாப்பாங்க. ஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவர்கள் சொல்லி போட்டு அல்லாஹ் அவங்களோட பண்பாடுகளை திருப்பி சொல்கிறான், உலாஇக ஹுமுல் வாரிசூன், இவர்கள் தான் அனந்திரக்காரர்கள். இந்த விசுவாசிகள் மேலே சொன்ன பண்பாடு, தொழுகையில் உள்ளச்சம், வீண் விளையாட்டை விட்டு அப்புறப்பட்டு போகிறது, தன்னுடைய ஜக்காத்து கடமையாக சரியாக நிறைவேற்றுகிறது, தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொள்வது,
அதே நேரத்தில் அவர்கள் அமானிதங்களை சரியாக செய்வார்கள், தொழுகையை சரியாக பேணி தொழக்கூடிய இந்த பண்பாடு உள்ளவர்கள் இவர்கள் அனந்திரக்காரர்கள். எதை அனந்திரமாக பெறுகிறார்கள் என்றால் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அனந்திரமாக பெறக்கூடிய விசுவாசிகள். இவர்கள் அனந்திரமாக சொத்தாக எதை பெறப்போகிறார்கள், இது அவங்களுக்கு என்ன கிடைக்கப் போகுது என்று பார்த்தென்றால் நாளை மறுமையில் சுவர்க்கங்கள்லேயே மிக மேலான சுவர்க்கம், மிக உயர்ந்த சுவர்க்கம் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அந்த ஆலா ஆக உயர்ந்த சுவர்க்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. சொன்னாங்க, நீங்கள் சுவர்க்கத்தை கேட்குறதாக இருந்தால் இந்த ஃபிர்தௌஸில் ஆலா ஆக உயர்ந்த ஃபிர்தௌஸை கேளுங்கன்னு சொன்னாங்க. எனவே அந்த ஆக அல்லாஹ்வுடைய அர்ஷுக்குள் இருக்கக்கூடிய மிக மேலான உயர்ந்த அந்த சுவர்க்கத்துக்கு அனந்திரக்காரர்களாக அவர்கள் ஆகிறது மட்டுமல்ல, ஹும் ஃபீஹா ஹாலிதூன், நிரந்தரமாக என்றென்றும் முடிவில்லாத காலம். அங்கே மறுமையில் மௌத்தில்லை, முடிவில்லை, அழிவில்லை. அந்த நிரந்தரமான சுவர்க்கத்தை, அந்த நிரந்தரமான அந்த ஃபிர்தௌஸில் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இவர்கள் இந்த விசுவாசிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பண்பாடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்கிறான். இதே மாதிரி சூரத்துல் அன்ஃபாலினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால், அந்த விசுவாசிகள் அவர்கள் இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் இன்னமல் முஃமினூன், உண்மையான விசுவாசிகள் எப்படி இருப்பாங்கண்டா, அந்த உண்மையான விசுவாசிகள் யாரெண்டா அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ், ஏதாவது ஒரு தவறு நடக்கிற நேரத்தில், ஒரு பாவத்தை செய்ய போகிற நேரத்தில் ذுக்கிரல்லாஹ், கவனம், அல்லாஹ்வை பயந்துக்கோ, நீ செய்கிற வேலை இது கூடாது, அல்லாஹ் தடுத்தது, இது தகாதது, மார்க்கத்தை அனுமதிக்கப்பட்டது அல்ல, ஏதாவது சின்ன ஒரு விஷயத்திலையும் அல்லாஹ்வை நினைவுபடுத்தப்பட்டால் அல்லாஹ் சொல்கிறான் இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ், அல்லாஹ் நினைவுபடுத்தப்பட்டால் வஜ்ரத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும். இது உண்மையான அந்த விசுவாசிகள்கிட்ட வரவேறிய ஒரு பண்பாடு. ஏதாவது தவறு, மனுஷனுக்கு தவறுன்னு தெரியும், தவறுண்டு தெரிஞ்சு கொண்டு தவனை மறந்தே அவன் தவறை செய்ய போகிற நேரத்தில் அல்லாஹ்வை பயந்துக்கோன்னு சொல்லப்பட்டால், முனாஃபிக்கள் காஃபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவங்களுக்கு பெருமை ஏற்பட்டுடும். அந்த அல்லாஹ்வை பயந்துக்கோன்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு சின்னத்தனம் ஆகிடும். அல்லாஹ் குர்ஆன்ல அதை சொல்கிறான், அவர்களுக்கு அல்லாஹ் இத்தகுல்லா அல்லது இத்தகில்லான்னு பார்த்து சொல்லப்பட்டால் அவருக்கு பெருமை வந்துட மாட்டேன், என்னை பார்த்த நீ அல்லாஹ் பயந்து கொண்டு நீதார் எனக்கு செல்றதுக்குன்னு சொல்லி அவன் அப்படி உள்ளத்தால் பெருமைப்பட்டு பெரிய கர்வம் கொண்டு, இது நயவஞ்சகருடைய பண்பாடு, மோமின்களுடைய பண்பாடு அல்ல. மோமின்களுடைய பண்பாடாக இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்டா உள்ளம் நடுங்க ஆரம்பிக்கும். அடே இப்படி ஒரு தவறு நடந்துட்டுது, இப்போ அல்லாஹ் எப்படி ஒரு வெக்கம் கூச்சம் மனசுள்ளுக்கு அப்படி பிரட்டி கொண்டிருக்கும். ஒரு மனுஷன் தவறு செஞ்சிட்டா அவனுக்கு உள்ள நிம்மதி அடையாது, அவன் பயந்து கொண்டு நடுங்கி கொண்டிருப்பான். அல்லாஹ் சொல்கிறான் வஜ்ரத் குலூபுஹும், அவர்கள் உள்ளங்கள் பயந்து நடுங்க ஆரம்பித்து விடும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, தவறு செய்யும் அல்லாஹ்வை நினைவுபடுத்தப்பட்டால் அவர்கள் நடுங்குவார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய சக்திகள், அல்லாஹ்வுடைய வல்லமைகள், அல்லாஹ்வுடைய அருட்களை பற்றி ஞாபகப்படுத்துகிற நேரத்தில் அவர்கள் ஜாதத்துஹும் ஈமானா, அவருடைய ஈமான் அப்படி கூடிக்கொண்டே போகும். கேட்க 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 நம்பிக்கை அதிகரித்து கொண்டே போகும். இது விசுவாசிகளுடைய பண்பாடு. அல்லாஹ்வை நினைப்பு, தவறு செய்கிற நேரத்தில் அல்லாஹ்வை நினைவு வந்த உடனே பயந்து நடுங்குவார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளும் நியமத்துகளும் அருட்கொடைகளும் ஞாபகப்படுத்தப்பட்டால் ஈமான் அதிகரித்து கொண்டே செல்லும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவங்களுடைய தவக்குல் ஹக்கத் தவக்குல், உண்மையிலே சரியா எப்படி அல்லாஹ் மீது அந்த தவக்குல் வைக்கணுமோ அப்படி தவக்குல் வைப்பார்கள். எல்லா விஷயத்துலையும் தான், குடும்ப விஷயத்தில், மனைவி மக்கள் விஷயத்தில், புள்ள குட்டிகளில், தொழில் துறவுகளில், கொடுக்கல் வாங்கலில், எல்லாத்துலேயுமே அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை தவக்குல் இருக்கதே, அந்த விசுவாசிகள் அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் தவக்குல் வைப்பார்கள். அல்லாஹ் தான் எனக்கு இதை செஞ்சு தரணும், அல்லாஹ் தான் இது எனக்கு லேசாக்கணும், அல்லாஹ் தான் இந்த நோயை குணப்படுத்தணும், அல்லாஹ் தான் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை வெளியேற்றணும், எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து நீக்கி வைக்கிறதும் அவன் தான். எனவே அந்த தவக்குல், உண்மையான தவக்குல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு ஹதீஸை சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு மோமின் உண்மையான தவக்குலை எப்படி அல்லாஹ்வை தவக்குல் வைக்கணுமோ அப்படி தவக்குல் வைத்தால் இந்த பறவை பட்சிகள் இருக்குதே அவைகளுக்கு உணவளிப்பது போல் அல்லாஹ் உணவளிப்பான்னு சொன்னாங்க. ஏண்டா அது காலையில் போகும்போது வெறும் வயிற்றோடு போகுது, எந்த விதமான ஏற்பாடும் கிடையாது. பறவை பட்சிகளுக்கு நாங்கள் இங்கே வைத்து இதை திண்டா எந்த பிளானும் இல்லை, எங்கே என்ன எப்படி ரிஸ்கிக்குன்னு தெரியாது, அதுக்கு எப்படின்னு தெரியாது. அது வெளியே வெறும் வயிற்றோட போகுது, மாலையில் திரும்பி வரும்பொழுது வயிறு நிறைஞ்சு கொண்டு வருதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த மோமின்கள் அந்த உண்மையாக அல்லாஹ் மீது எல்லாத்துலேயும் தவக்குல், நாங்கள் பேச்சோடு மட்டுமல்ல, பேச்சில் மட்டுமல்ல, எங்கள் செயல்பாட்டில் அந்த அல்லாஹ் மீது தவக்குல் வரணும். தவக்கல் து அலல்லாஹ்,
அல்லாஹ் மீதே தவக்கல். இந்த தவக்குள் இந்த பேச்சில் சிலவன் வாகனத்தில் அழைச்சி வச்சுக்க தவக்கல் அல்லாஹ், இந்த இதுவள் அல்ல ஊட்டுவல் அடைச்சி வச்சு இதில் வேலை இல்லை. நாங்கள் எங்களோட உள்ளத்தில் ஒவ்வொருத்தரும் அந்த தவக்குள் அல்லாஹ்வின் பக்கமே முழுமையாக அந்த அல்லாஹ்விடத்தில் பரம்சாட்டி அவன்தான் நீ மட்டும்தான் இய்யாக்க நாபுதுமாய் நீ தான் எனக்கு செஞ்சு தரணும் அந்த தவக்குள் அல்லாஹ் தான் செஞ்சு தருவான்ற உறுதிப்பாட்டில் அவங்க அல்லாஹ் மீதே முழுமையாக தவக்குள் வைப்பார்கள். அல்லதீன யுகீமூன ஸலாஹ், அந்த மோமின்களோட சிவத்தில் அல்லாஹ் அங்கே சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான், இவர்கள் மோமின்கள் எப்படிப்பட்டவர்கள்டா உலகின் மோமினோட அந்த அல்லதீன யுகீமூன ஸலாஹ், தொழுகையை சரியாக நிறைவேற்றுவார். ஒன் டைம் இமாம் ஜமாத் மிஸ் ஆகாமல் ஒரு நாள் தொடர்ந்து அவனுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரியாக அதை பிளான் பண்ணி கொண்டு இங்கே சரி ஒரு இடத்துல பிடிக்கிற தொழுகிற இமாம் ஜமாத் பள்ளிக்கு பிடிக்கும். இந்த மாதிரி அல்லாஹு தாலா அந்த மோமின்களுக்கு கொடுக்குற பாக்கியம் என்னென்னா தொழுகையில் சரியாக தொழுகையை டைமுக்கு முறையாக இமாம் ஜமாத்தில் பேணி முன்பின் சினாக்களை பேணி அவன் தொழுகையை சரியாகவே நிறைவேற்றுவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அங்கே அல்லாஹ் சொல்கிறான் அந்த வஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், அவர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கின அந்த ஜக்காத்தை சரியாக நிறைவேற்றுவார்கள். இங்கே அல்லாஹ் சொல்கிறோம் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாங்கள் அவர்களுக்கு ரிஸ்காக கொடுத்தவைகள் இருந்து நல்ல வழிகளில் செலவழிப்பார்கள், நல்ல வழிகளில் செலவழிப்பார்கள். தான தர்மங்கள் கொடுக்கறது, குடும்பத்துக்கு கொடுக்கறது, மனைவி மக்களுக்கு கொடுக்கறது, எளியவர்களுக்கு கொடுக்கறது, கேட்டு வாரங்களுக்கு கொடுக்கறது, கேட்டு வராமல் தன்னுடைய கஷ்டத்தையே தன்னகத்தையே மறைச்சி வச்சு கொண்டிருக்கக்கூடிய சில மக்கள் இப்பாங்க வெளியில் சொல்லிக்கொள்ளலாம். அல்லாஹ் சூரத்துல் பக்கரால கடைசியில் சொல்கிறான் தாரிஃபுஹும் பிஸீமாஹும், அவருடைய அடையாளங்களை பார்த்து நபியை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் நல்லா சொல்கிறான். இப்படியானவங்களை தேடி அந்த கொடுக்கறதுக்கு பொறுமதி வாய்ந்தது. என்ன யார் இடத்துல அவங்க மானமரியாக வாழக்கூடியவர்கள், கண்ணியமாக இருக்கக்கூடியவர்கள், யார்ட்டையும் கை நீட்டி யாசம் கேட்க மாட்டார்கள், யாரிடத்துலையும் கஷ்டத்தை புலம்ப மாட்டார்கள், அங்கேயும் இங்கேயும் பேசி தெரிய மாட்டார்கள், படுத்த ரப்பிடத்தில் தான் தன்னுடைய கஷ்டத்தை முறையிட்டு கொண்டிருப்பார்கள். மனிதர்களை விட்டும் தேவையற்றவர்கள், யார்ட்டும் கை நீட்டாமல் மரியாதையாக இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கும் கொடுக்கிறதே இதில் மிக விசேஷமான ஒரு பகுதி. அன்பான சோர்களே, அல்லாஹு தாலா சொல்கிறான் நாங்கள் அவர்களுக்கு ரிஸ்காக அளித்தவைகளிலிருந்து அவர்கள் என்ன செய்வார்கள், நல்ல வழிகளில் செலவழிப்பார்கள் சொல்லிட்டு இந்த பண்பாடுகளை சொல்லிட்டு எப்படி அல்லது இது அதுக்கு அல்லாஹ் பாவம் செஞ்ச நேரத்தில் அல்லாஹ் நினைவு வந்தால் பயந்து நடுங்குவார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் சொல்லப்பட்ட ஈமான் அதிகரிக்கும், அல்லாஹ் மீதே முழுக்க தவக்குள் வைப்பார்கள், அந்த தொழுகையை சரியாக நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ் தந்த ரிஸ்களிலிருந்து தான தர்ம இந்த பண்பாடுகள் உள்ள 5 பேரையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் உலாஇக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள் தான் உண்மையான விசுவாசிகள். எங்கள்கிட்ட இந்த பண்புகள் மேலே சொன்ன 5 பண்பாடுகளும் உண்மையிலே இருக்குமா இருந்தால் நாங்கள் தனிமையிலிருந்து தனியாக ஒரு சுய விசாரணை செஞ்சு பாருங்கள், அது உண்மையிலேயே என்னட்டு இருக்குமா இருந்தால் படைச்ச ரப்பு அல்லாஹ் சொல்கிறான் இவங்க தான் உண்மையான விசுவாசிகள், உண்மையிலேயே இவர்கள் தான் சரியான மோமின்கள், மோமினூன ஹக்கன், உண்மையில் சரியான விசுவாசிகள் அவர்கள் தான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ல அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பண்பாடுகளை லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து அவர்களுக்கு இருக்கிறது. அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் தானே தெரியும். நான் போர்டு அடிச்சுவேல், நான் முத்தவக்கில், நான் தொழில் சரியாக செய்கிறேன், நான் சதக்கா கொடுக்குறேன், தர்மம் செய்கிறேன், எல்லாம் என்ன செய்கிறேன், நான் மோமின்கள் சிவத்தெல்லாம் என்னட்டு இருக்கிறேன்னு சரி நான் பெருமை பேசுவேல் அல்ல, அல்லாஹுக்கு தெரியும் உள்ளத்தில். அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்கு தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்கு படைத்த ரப்பிடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அவர்களுக்கு மதிப்பு அந்தஸ்துகளை அவர்களுக்கு தரஜாக்களை அல்லாஹு தாலா வச்சிருக்கிறான். சுவர்க்கத்திலேயும் விசுவாசிகள் பல அந்த அந்தஸ்துகள் வைப்பாங்க. சிலவங்க தலையை தூக்கித்தான் பார்க்கணும், உச்சகட்டத்தில் வைப்பாங்க, அல்லாஹ்க்கு மிச்ச நெருக்கத்தில் வைப்பாங்க. இப்போ நாங்கள் பள்ளத்தில் இருந்து கொண்டு வசக்கி இருந்து கொண்டு அந்த டைமில் கவலைப்பட்டு வேலை இல்லை. உலகத்திலேயே அல்லாஹ் இது எல்லாத்தையும் எங்களுக்கு குர்ஆனில் சொல்லி தந்திருக்கிறான். அல்லாஹ்விடத்து மிக நெருக்கமாக அந்த சுவர்க்கத்தில் உரிய பெரிய அந்தஸ்தில் உயர்ந்த அந்தஸ்தில் நாங்கள் இருக்கணுமா இருந்தால் அத்தனையும் குர்ஆனிலேயும் சுன்னாவிலையும் சொல்லப்பட்டவைகள் தான். அதுக்கு அங்கால் ஒன்றும் இல்லை, சொல்லாமல் அல்லாஹ் விடல, சொல்லாமல் இந்த நபியும் போகலை, ரசூலுல்லாஹ் என்னையும் எங்களுக்கு மறக்கலை. எனவே அதை உள்ள படிக்கு உண்மையிலேயே நம்பிக்கை வச்சு சரியாக நாங்கள் செய்வோம்டா லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது மட்டுமல்ல மக்ஃபிரத்துன், பாவம் மன்னிப்பு இருக்கிறது. அது ஆகப்பெரிய பொறுமதி. ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், மறுமை நாளில் கிடைக்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு இருக்குதே, மக்ஃபிரத்துக்குதே, ஆகப்பெரிய பொறுமதியானது. இங்கே கோடிகள் லட்சங்கள் மில்லியன்கள் பில்லியன்கள் கொடுத்தாலும் அதுக்கு ஈடாக மாட்டாது. உலகத்தில் இருக்கிறதையும் கொடுத்தாவது அதை அவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதோட பொறுமதியானது ஒன்றுமில்லை. அந்த அல்லாஹ்வுடைய பாவம் மன்னிப்பு ஆகரத்தில் கிடைக்கிதே அன்பான சகோதரர்களே, அது மிகப்பெரிய பாக்கியம்.
அவர்களுக்கு அந்தஸ்துகள் இருக்குது, அதே நேரத்தில் அவர்களுக்கு பாவ மன்னிப்பிக்குது. அடுத்து வர்ஸுகுன் கரீம், அவர்களுக்கு கண்ணியமான மரியாதையான சிறப்பான மிகப்பெரிய உணவுகளை ரிசுக்குகளை வாழ்வாதாரங்கள் நாங்கள் சுவர்க்கத்தில் வச்சிருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்கிறான். அவ்வளோ அலங்காரமான இவ்வளோ அலங்கரிக்கப்பட்ட சுவர்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாலா ஐனுன் ராத், எந்த கண்ணுமே கண்டில்ல, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதுமே கேட்டில்லை இப்படித்தான் என்று சொல்லி, அதே வலா ஹத்தர ஃபி கல்பி பஷர், எந்த மனிதனுடைய உள்ளத்திலையும் அது இப்படித்தான் ஓடி கிடையாது, நினைச்சும் பார்க்கலாம், அது கங்களை தான் நிற்கும். இப்படித்தான் ஆக உச்சகட்டம் உலகத்திலேயே இன்பங்களை பெரிய கோடிகள் செலவழித்து லட்சங்கள் செலவழித்து பெரிய பெரிய இடங்களுக்கு போய் தங்கக்கூடிய உணவு வகைகளை, படுக்கை அறைகளை, அங்கே இருக்கக்கூடிய பூந்தோட்டங்களை, இருக்கக்கூடிய கண்குளிர்ச்சிகளை, எவ்வளவு எல்லாம் மனுஷன் உலகத்தில் இன்பம் கண்டு 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 நினச்சி இதமாக இருக்குமோ அதை மாதிரி இருக்குமோ நினச்சா அதுக்கு அப்பால தான் நீக்கும், அதுக்கு மங்கால தான் நீக்கும். பல வகைகளை அல்லாஹ் உலகத்தில் எங்களுக்கு சாம்பலாக எங்களுக்கு காட்டிக்கிறான். சாம்பலாக எங்களுக்கு உலகத்தில் ஈக்குது, முன்னுதாரணங்களாக உலகத்தில் ஈக்குது. இந்த பழங்களை பார்த்து ஆச்சரியம், எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ மதுரமாக இருக்குது, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, எவ்வளோ இன்பமாக இருக்குது, ஒவ்வொரு கடிக்க கடிக்க தின்ன தின்ன சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. இதுக்கு அங்கால தான் நீக்குது, சுவர்க்கத்தில் இருக்கிறது. இதெல்லாம் உலகத்தினுடைய அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சாம்பல் அல்லாஹ் காட்டுறேன். இதை பார்த்து நீங்கள் படிப்பின்னு வருங்கோ. அந்த நிரந்தரமான சுவர்க்கம் அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பும் ரிஸ்கும் கரீம் இவ்வளோ அந்தஸ்தையும் அல்லாஹு தாலா வச்சிருக்கிறான். இதே மாதிரி சூரத்துல் ஃபுர்கானில் இபாதுர் ரஹ்மான் என்று அல்லாஹ் சொல்கிறான். யார்? இந்த விசுவாசிகள், உண்மையான விசுவாசிகளை அல்லாஹ் வர்ணிக்கும் பொழுதோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அந்த அர் ரஹ்மானுடைய அடியார்கள். எல்லாரும் அடியார்கள் தான், அல்லாஹ் எல்லாருமே அல்லாஹுடைய அடியார்கள் தான். ஆனால் அல்லாஹ் விசேஷமாக சொல்கிறான். எப்படி? அந்த உண்மையான விசுவாசிகளை பற்றி சொல்லும் பொழுது இபாதுர் ரஹ்மான், அந்த மோமினான அந்த ரஹ்மானுடைய அடியார்களுடைய அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், யம்ஷூன அலல் அர்லி ஹவுனா, பாதையில் செல்லும் பொழுது பெருமை அடித்து கொண்டு கர்வம் கொண்டு அப்படி இப்படி அடித்து கொண்டெல்லாம் நடக்க மாட்டாங்க. அமைதியாக பூமிக்கு நோவாமல் நடக்கிறேன்னு நாங்கள் சொல்லுவோமே, இந்த மாதிரி மரியாதையாக கண்ணியமாக பணியை பார்த்துக்கொண்டு ஒழுக்கமாக போவாங்க. இதுதான் பாதையில் நடக்கும் பொழுது அந்த மோமின்களுடைய பண்பாடுகள். வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, யாராவது இடையில மடத்தனமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், பேச்சுவார்த்தையில் பேச தெரியாதவன், மரியாதை இல்லாதவன், மெனசில்லாதவன், நடந்து கொள்ள தெரியாதவர், இந்த அறிவில்லாதவங்க ஏதாவது முகம் கொடுக்க வேண்டி ஏற்பட்டால், அறிவில்லாதவர்களுக்கு, மோசமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு, பேச தெரியாதவர்களுக்கு இந்த விசுவாசிகள் முகம் கொடுக்க வேண்டி ஏற்பட்டால் காலு சலாமா, அல்லரஹாவல் பேத்துட்டு வாங்க, அல்லரஹாவல் பேத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்படி இவங்க அதிலேருந்து வெப்பரப்பட்டு பேத்துறாங்க. பதில் கூட சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு ரிப்ளை பண்ணுறது நாங்கள் மௌனம் காக்கிறதா அவனுக்குள்ள ரிப்ளை. அவனுக்கு பேச தெரியா, அவன் தகாலெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறான், எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறான். இந்த எப்படி நாங்கள் அதை காதில் போடாமல் அப்படியே கேட்டும் கேட்காத மாதிரி அங்கே அப்புறப்பட்டு போகிறது தான் அவர்களுக்குள்ள பதில். நாங்கள் மௌனம் காக்கிறது தான் அதுக்குள்ள பதில். எங்களுக்கு தெரியுமே, ஒரு நாள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்விடத்தில் ஒரு பொம்பளை அவள் கோவத்தில் அல்ல, அவள் அந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவருக்கு ஷோமில் அமைக்கிறான். நோய் விசாரிக்க வந்த பொம்பளை இந்த துவா கேட்குற நேரத்தில் இமாம் ஷாஃபிக்க அஸ்ஸலுல்லாஹல் அதீம் ரப்பல் அர்ஷில் அதீம், அந்த கண்ணியம் அல்லாஹ்விடத்தை நான் கேட்குறேன், ஐ யஷ்ஃபியக்க, உங்களுக்கு அல்லாஹ் சுகத்தை தரட்டும் பண்ணுறதுக்கு பகரமாக ஐ யுஷ்ஃபியக்கன்னு கேட்டான். ஐ யுஷ்ஃபியக்கன்னு அவன் மௌத்தாக்கி போடுறேன், நாசமாக போட்டு. அப்போ ஷாஃபியும் ஒன்றும் சொக்காவல்ல, அவள் பேசிட்டு அல்லாஹ் அஸ்ஸலுல்லாஹல் அதீம் ரப்பல் அர்ஷில் அதீம் ஐ யுஷ்ஃபியக்கன்னு சொன்னான். உங்களை நாசமாக்கி போடட்டும், அல்லாஹ் நாசமாக்கி போடச்சு அல்லாஹ் துவா கேட்குறேன்னு சொன்னான். அவங்க சொன்ன வார்த்தை அல்லாஹும்ம பிகல்பிஹா லா பிலிசானிஹா, யா அல்லாஹ் அந்த பொம்பளோட மனசில் இருக்கிறத கபூல் செய், வாயால் சொன்னதை கபூல் செய்யாதேன்னு சொன்னாங்க. இதுதான் அந்த பண்பாடு. தெரியாதனமாக நடந்து கொண்டாலும் நாங்கள் அதுக்கு அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சரி, அல்லாஹும்ம பிகல்பிஹா லா பிலிசானிஹா, உள்ளத்தை அல்லாஹ் கபூல் செய், வாயில் சொன்னத்தை நாசமாக்கி போட்டு சொல்லி பொருள் தவறுதலை சொல்லப்பட்டது, அதை நீ கபூல் செஞ்சிடாதேன்னு துவா கேட்டாங்க. இதுதான் இந்த மாதிரி எத்தனையோ பல சம்பவங்களை பார்க்குறோம். ரசூலோட வாழ்க்கையிலையும் சஹாபாக்களோட வாழ்க்கையிலையும் இந்த சில நேரத்தில் நடந்து கொண்ட முறைகள் அப்படியே மேலுக்கு படாமல் மௌனம் சாதிச்சு கொண்டு போகிறது தான் ஆகப்பெரிய வெற்றி. அல்லாஹ் சொல்கிற அந்த விசுவாசிகள் நிச்சயம் வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, நீங்கள் உட வேலை செய்யுங்க வாப்பா, நான் என் வேலை பாட்டில் போகிறேன் என்று போட்டு நீங்கள் மேலுக்கு எடுக்காமல் இந்த மாதிரி நாங்கள் போகிறது தான் எங்களுக்குள்ள அந்த விசுவாசிகளோட நல்ல பண்பாடுகள். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் அந்த விசுவாசிகளோட பண்பாடுகள் இபாதுர் ரஹ்மான் எப்படி, வல்லதீன் யபீதுன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா,
அவருடைய இரவு நேரத்தினுடைய வணக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இரவு நேரத்தை அவர்கள் சுஜூதிலையும் கியாமிலையும் கழிப்பார்கள். சுஜூதிலையும் கியாமிலையும் கழிப்பார்கள். அதிகமான நேரம் விசேஷமாக இந்த ரமலானில் பார்க்கலும் அதிகமாக இரவு நேரங்களில் நல்ல குர்ஆன் ஓதிக்கொண்டும் திக்ர் செஞ்சு கொண்டும் துஆ கேட்டுக்கொண்டும் தொழுது கொண்டும் சுஜூதிலையும் ருக்குவிலையும் கியாமிலையும் இப்படி தொழுகையிலே விடியங்காட்டி அந்த இதிலேயே கழிக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான் இது. அந்த விசுவாசிகளுடைய பண்பாடுகளில் அல்லாஹ் விசேஷமாக சொல்கிறான். நபிமார்கள்ட சாலிஹன்கள்ட எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் அவர்களை விட்டு பிரியாத ஒரு அமல் தான் இந்த இரவு வணக்கம்னு சொல்கிறது. ரமதானுக்கு மட்டுமுள்ளதல்ல, ஆனால் ரமலானில் அது விசேஷமாக சொல்லப்பட்டிருக்குது. கண்ணியமான மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், இது இப்படி இருக்குது. அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லதீன யகூலூன, அவருடைய மிச்சமான துவா, இந்த விசுவாசிகளுடைய துவா மிச்சம் எப்படி இருக்குமென்றா, ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம இன்ன அதாபஹா கான கராமா. யா அல்லாஹ், எங்களை நரகத்தை விட்டு காப்பாற்றிடுவாயாக, நரகத்தை விட்டு எங்களை காப்பாற்றிடு என்ற துவா அதிகமாக கேட்டுக்கொண்டிருப்பாங்க. துவாக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு ஹதீஸில், இந்த மனிதன் திருப்பி 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 3 விடுத்தம் நரகத்தை விட்டு யா அல்லாஹ் என்ன நரகத்திலிருந்து காப்பாற்றிடுன்னு கேட்க 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 அந்த நரகம் செல்லும் அல்லாஹ்விடத்தை, யா அல்லாஹ் இவன் என்ன விட்டும் காரமானம் தேடுறான், நீ காரமானத்தை கொடுத்துட்டு யா அல்லாஹ்ன்னு சுருக்கத்தில் விஷயத்துன்னு ரசூலுல்லாஹ் அப்படி தான் சொன்னாங்க. எனவே இந்த நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறது ஒரு மோமினுடைய அப்படி எந்த நேரத்தை கையேந்தினாலும். சுருக்கமான துவா பாருங்களேன். இப்போ அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமான நேரத்தில் பொறுமதியான ஒரு துவாவை கேட்கணுமா இருந்தால் ஓதுறது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார். அதில் இல்லாத ஒன்றும் இல்லை, அதில் அடங்காத ஒன்றும் இல்லை. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, இந்த உலகத்திலையும் வ ஃபில் ஆஹிரா மறுமை நாளையும் எங்கள் எதுத்தான் ஹசனத்தன் ஹசனத்தான் நல்லதைத்தான், எது நல்லதோ அதுத்தான். உலகத்தில் எது நல்லவோ அது நல்லவத்தான், மறுமையில் எது நல்லவோ அதுத்தான். கேட்டால் வேற ஒன்றும் மிச்சமில்லை. சாலிஹான மனைவி, சாலிஹான நல்ல தொழில், நல்ல குடும்பம், நல்ல புள்ளகுட்டி, நல்ல மனைவி மக்கள், நல்ல நண்பர்கள், நல்ல மக்களுடைய சகவாசம் எல்லாமே அடங்கு. இல்லாத ஒன்றும் இல்லை. நல்ல சொத்து சுகம் எல்லாமே ஹசனத்தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லாதில்லை. இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, உலகத்தில் வேறு ஒன்றும் மிஞ்சாமல் அத்தனை சேர்த்து அடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு துவா தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இம்மையிலும் மறுமையிலும் நல்லதைத்தான், வக்கினா அஸாபன்னார், நரகத்தை விட்டும் காப்பாத்திரு, அது போதும். நரகத்தை விட்டும் இந்த நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுறது அந்த நேரத்தோட சொன்னோமா அந்த விசுவாசிகளுடைய கை ஏந்தினா அது துவா கேட்டுப்பாங்க. ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா, யா அல்லாஹ் நரகத்தை விட்டு எங்களை காப்பாத்திரு யா அல்லாஹ் துவா கேட்பாங்க. என்றால் அதனுடைய அதாபை யாரையும் தாங்கிக் கொள்ள முடியாது, அவ்வளோ கடூரமானது. அடுத்ததாக அவர்களுடைய பண்பாடு எப்படி என்றால், வல்லதீன் இது அம்ஃபகு லம் யுஸ்ரிஃபு லம் யக்துரு வக்கான பைனதாலிக கவாமா. ஷல்லிக்கு சொல்லி சும்மா வீண் பிரியம் ஓண்டு சும்மா செலவழித்து போட மாட்டாங்க. பணம் இருக்குன்னு சரி அப்படியே கட்டி பிடிச்சி இறுக்கி வச்சுக்கொள்ள வகையில் தனம் கஞ்சத்தனம் செய்ய மாட்டாங்க. பைனதாலிக கவாமா, நடுத்தரமாக போவாங்க. நடுத்தரமாக ஈந்தோ இல்லையோ அவங்களோட நடுத்தரமான ஒரு வாழ்க்கை தான். அப்படித்தான் பெய்த்து கொண்டிருக்கும். அல்லாஹு தாலா அதை சொல்லுவான். அதே நேரத்துக்கு பிறகு அல்லாஹ்வோட சேர்த்து வேறு யாரையும் அவர் இணை கற்பிக்க மாட்டார்கள். இணை கற்பிச்சத்தான் ஈமானது வெளியே போய்த்துருவாங்க. இணை கற்பிக்கவே மாட்டாங்க. அல்லாஹ்வோட சேர்த்து யாரும் சமமாக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவர்களிடத்தில் கொலை நடக்க மாட்டாது, விபச்சாரம் செய்ய மாட்டார்கள், அது ஈடுபட மாட்டார்கள். இது அங்கேயும் அல்லாஹ் சொல்கிறான். சுருத்து மோமினூன்லையும் சொல்கிறான், ஃபுர்கான்லையும் சொல்கிறான். அவர்கள் அந்த விபச்சார விஷயத்தை மிச்சம் கவனமாக கற்பை பாதுகாக்கிற விஷயத்தில் கவனமாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி இவர்களை பற்றி விசேஷமாக அவருடைய நன்மைகள், அவருடைய தீமைகள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மறுமையில் ஒரு மனுஷன் கொண்டு வரப்படுவான். எல்லாம் சின்ன பாவங்கள் எல்லாம் எடுத்து அவன்கிட்ட விசாரிக்கக்கூடிய நேரத்தில் அவனை விசாரித்து நீ இதெல்லாம் அல்லாஹ் நான் செஞ்சேன் இவர் பெருசாக எதிர்பார்த்து கொண்டிருப்பார். ஆனால் சின்ன பாவத்தை தான் நல்லா விசாரிக்கிறான். அந்த விசாரிச்சுட்டு அல்லாஹ் சொல்லுவானாம், இந்த சின்ன பாவங்களை நான் நன்மைகளாக மாற்றிவிட்டு சொன்னோடனே எனக்கு பெரிய சந்தோஷம். அடே இப்போ பெரிய பாவங்களையும் பின்னால் அல்லாஹ் இவன் சொல்லுவான், அடியான்னு சொல்லுவானாம், யா அல்லாஹ் இது மட்டுமல்ல இதுக்கு பின்னால் பெரிய பாவங்களும் மீகிறண்டு. அங்கே பயந்து கொண்டு தான் அதை கேட்டுடுவானோ அதை விசாரிச்சுடுவானோ என்ன பதில் சொல்லணும்னு எல்லாம் நடுங்கி கொண்டு இருப்பான். அவன் படைச்சரப்பு செல்லம் சின்ன பாவங்கள் எல்லாம் நான் நன்மைகளாக மாற்றிவிட்டேன். அல்லாஹ் தாலா அவனுக்கு சென்னுடைய சந்தோஷத்தை சொல்லும், யா அல்லாஹ் இன்னும் மீக்குது யா அல்லான்னு. அதெல்லாம் நன்மையாக மாற்றப்படும், அல்லாஹ் தாலா கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்தை ஓதி காட்டினாங்க, உலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவர்கள் தான் அவருடைய பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்படும். எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம், எவ்வளோ இரக்கமான ரப்புன்னு பாருங்கள். எங்களால் நடந்த தவிர நன்மைகளுக்கு நன்மை தாரது பிரச்சனை இல்லை, செஞ்ச பாவங்களுக்கும் நீக்கு நன்மையாக ஆக்கி மாற்றி போட்டு வேண்ட அந்தஸ்து கூடுதே,
இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். அப்படியான அந்த கூட்டத்தில் ஆகணுமெண்டா நாங்கள் உலகத்தில் உண்மையான விசுவாசிகளாக உலாய்கஹுமுல் முஃமினூன ஹக்கா அண்ட் அல்லாஹ் சொன்ன அந்த உண்மையான விசுவாசிகளோட கூட்டத்தில் நாங்கள் ஆகிக்கொள்ளணும். நாங்களும் எங்களோட பிள்ளைகளும் மனைவி மக்களும் எங்களுக்கு அல்லாஹு தாலா தந்த அதிகாரம் உள்ள எங்களுக்கு பொறுப்புள்ள அத்தனை பேரையும் இந்த நிலைமைக்கு நாங்கள் மாற்றி நாங்களும் நல்லவர்களாக உண்மையான மோமின்களாக மாறுவதற்கெல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.